பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் இருளில் அமர்ந்தாலும் கர்த்தர் உங்களை சுற்றி வெளிச்சமாயிருக்கிறார். ஆதார வசனம் 2 சாமுவேல் 22 29 வசனம். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஒளியின் பிள்ளைகளே, மேற்கண்ட வசனம் தாவீதின் சொந்த வாழ்க்கையின் சாட்சி. அவன் எத்தனையோ மேடு பள்ளங்களை கடந்து வந்தவன். அவனுக்கு தெரியும் இருள் நிரந்தரம் இல்லை என்பது, வெளிச்சம் நிரந்தரம். இது எப்படி? பிறகு சொல்கிறேன். இரவும் பகலும் மாறி மாறித்தான் வருகிறது. நன்மை தீமை மாறி மாறி வரும். நாம் நன்மையிலேயே செய்து கொண்டிருந்தாலும் அது வரும். நாம் நீதிமான்களாகவே இருந்தாலும் இவைகள் எட்டி பார்த்துவிட்டுத்தான் போகும். இல்லை என்றால் வழிபோக்கன் போல சிறிது காலம் தங்கிவிட்டு போகும். இது நாம் அவற்றை கொண்டாடும் அளவை பொறுத்தது. யாரும் இருளை, துன்பத்தை, சோதனைகளை, தீங்கை, டஃப் டயத்தை, இம்பாசிபிள் சிச்சுவேஷனை எதிர்பார்த்திருப்பதில்லை. ஆனாலும் வருகிறது. இது வாழ்வின் யதார்த்தம். நாம் இந்த கிரகத்தில் பூமியில் இருக்கும் வரை, நமது ஆயுளின் கடைசி வரை இவைகள் இருக்கும், நம்மை சுற்றி இருக்கும். இதை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நமது வாழ்வின் ஸ்டைலை மாற்றிக்கொள்வதுதான் ஞானம், விவேகம். யோபு 30:26 யோபு சொல்கிறான், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. இது பரிணாம வளர்ச்சி. விதையை விதைக்கிறோம், கொஞ்ச நாளைக்கு எதுவுமே தெரிவதில்லை. அது மண்ணுக்குள் மறைந்து, அதாவது இருளுக்குள் இருக்கிறது. இதை நாம் டார்மெண்ட்ரி பீரியடு என்கிறோம். பின் மண்ணை பிளந்து கொண்டு பயிர் வெளியே வருகிறது. அந்த விதைக்கு அது அவசியமாக இருக்கிறது. அந்த பீரியடு அதற்கு அவசியம். நமக்கும் அப்படியே. மனிதன் தனக்கு வந்த தீங்கு நாட்களையும் திரும்பி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்வது, அதை நினைத்து துக்கம் கொண்டாடுவதற்கு அல்ல, உய்த்து பார்ப்பது. ஏன் அப்படி நடந்தது? எந்த இடத்தில் தவறினோம், ஏமாந்தோம், ஏமாற்றப்பட்டோம், பின் அதிலிருந்து எப்படி கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்தார் என்பதை மனத்திரையில் ஓடவிட வேண்டும். எதற்கு? அதுதான் முடிந்து விட்டதே. ஆம், மறுபடியும் அதே தவறை செய்யாமல் இருக்க, அதே போல வேறு தவறை செய்யாமல் இருக்க. இப்படி எண்ணி பார்த்த தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு மனிதனுக்கு தனது கண்கண்ட வெளிச்சத்தை, சத்தியத்தை எழுதி வைத்து போனான். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 139:11. ஏசாவின் தீர்க்க தரிசனத்தை பாருங்கள். காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இது ப்ரூவன் ட்ரூத். இது நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். இதுதான் நாம் பெற்ற வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. இதைத்தான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை வாசிக்கிறோம், ஆனால் அந்த சத்தியம் வெளிச்சமாக வேண்டும், நமக்கு வெளிப்பாடாக வேண்டும். அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். யோவான் 8:32. கர்த்தருடைய வார்த்தையே சத்தியம், இது என்றென்றைக்கும் பிரகாசிக்கும், இது பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம். இதை நீங்கள் அறிவீர்கள். இதை யார் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு வெளிச்சம். இந்த வெளிச்சம் மாறாது, இது இருளில் பிரகாசிக்கும். நம் இருதயத்தில் நிரப்பி வைக்க வேண்டும் தேவ வார்த்தைகளை. இருளான டஃப் டைமான நேரத்தில் உள்ளே இருக்கும் ஆவியானவர் ப்ராப்பரான பொருத்தமான தேவ வார்த்தை எடுத்து தருவார். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் மூக்க முடியும். நாம் நிரப்பி வைக்க வேண்டும். அதை அப்படியே நம்பி நமது சூழ்நிலையில் இருள் பகுதியில் வைத்து அறிக்கை செய்து ஜெபித்துவிட்டு நம் காரியங்களை சோர்வில்லாமல் செய்து கொண்டிருக்கும் போது அந்த இருள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். சங்கீதம் 119, 130, 165. தயவு செய்து வசனங்களை வாசித்து தியானியுங்கள். யோசேப்புக்கு சிறையிருப்பின் காலம். அவன் சிறையில் இருந்தான். அது அவனுக்கு ஒரு இருள் காலம். அவனுக்குள்ளே தேவ நம்பிக்கை என்னது? கர்த்தர் தன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற சத்தியமான வெளிச்சம் நிரந்தரமாகவே அவனுக்குள் இருந்தது. இதுதான் நிரந்தர வெளிச்சம் என்பது. ஆண்டவருடைய சத்தியம், நம்முடைய நம்பிக்கை, அது எப்பொழுது நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், வெளிச்சமாகவே இருக்க வேண்டும். அவன் அந்த இருளை பற்றியே பேசாமல், அதை சாக்காக கொண்டு மாமூலான வேலையை செய்யாமல் முடங்கி கிடக்கவில்லை. அவன் இருள் சட்டை செய்யவில்லை. அவன் மற்ற கைதிகளை விசாரித்தான், உதவி செய்தான். நேரம் வந்தபோது தேவன் அவன் நம்பியிருந்த வெளிச்சத்தை அவன் மீது உதிக்க செய்தார். ராஜாவுக்கே இருளாக இருந்த மறைபொருளை இவன் வெளிச்சமிட்டு காட்டினான். இந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். சில மணிகளில் இவன் இருள் முற்றிலும் விளக்கப்பட்டது. சிறையிலிருந்து அரண்மனை வாசியானான். இதைத்தான் தாவீது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்பது.
இருளாக இருக்கும் பொழுது நமக்கு மதில் தெரிவதில்லை, சேனையும் தெரிவதில்லை, ஒன்றும் தெரிவதில்லை. கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சுவர் நமக்கு தெரிகிறது, அங்கே இருக்கக்கூடிய தடைகள் தெரிகிறது. அதை தாண்டுவதற்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 22:30. வெளிச்சம் வந்தவுடன் எவ்வளோ பெரிய வெற்றி பாருங்கள். அப்படித்தான் உங்கள் வாழ்விலும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த நம்பிக்கை, இதன் உறுதியை, விசுவாசத்தை, இந்த வெளிச்சத்தை இறுக பிடித்து கொள்ளுங்கள். அடுத்து, இப்படி வருவது வாழ்வின் யதார்த்தம், இது என்னை அழிக்காது, ஊன்றை கட்டும், சீக்கிரமாய் விடியல் வரும் என்று உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தான் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேறு யாரும் வெளியில் வந்து திடப்படுத்த மாட்டார்கள். இதுதான் புத்திசாலித்தனம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த இருள், இந்த உபத்திரவம், இது உங்களுக்கு கன மகிமையை கொண்டு வரும். யோவான் சொல்கிறான், இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. 1 யோவான் 2:8. மெய்யான ஒளியாகிய இயேசு உங்களுக்கு கல்வாரியிலே செய்த காரியங்களை, அதற்கு நீங்கள் சொந்தக்காரர் என்பதை எடுத்து எடுத்து பேசுங்கள். இந்த வெளிச்சத்திற்கு முன்னால் எந்த அந்தகாரமும் நிற்க முடியாது. குழந்தை இல்லாது இருத்தல், கடன், வீட்டில் சண்டை, பிரிவினை, வேலை இல்லாத தன்மை, எடுத்த காரியங்கள் சரிவர நடப்பதில்லை, காரியங்கள் தடைபடுதல், சுகவீனம், இப்படி எத்தனையோ இருள் சூழ்ந்திருந்தாலும் நித்திய வெளிச்சமாகி இயேசுவை அதன் மத்தியில் நிறுத்துங்கள். இந்த வெளிச்சத்தை ஆராதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள், ஜெபியுங்கள் முறையாக தொடர்ந்து. நீங்கள் அந்த இருளை தேடினாலும் காண மாட்டீர்கள். துரத்துவார் இல்லாமல் ஓடி போகும். நீங்கள் ஒளியின் பிள்ளைகள். அந்தகார வல்லமை உங்களை மேற்கொள்ள முடியாது. நம்புங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, வாழ்வின் யதார்த்தம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், உண்மை என்றாலும், இயேசு எங்களுக்குள் இருக்கும் வரை அது எங்களை தொட முடியாது, தாக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. உங்கள் வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்போம். முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.